ஒரு கண்ணு குறை, ஒவ்வொரு குறைக்கும் சில பேர் வச்சிருப்பாங்க சில மொழிகள்ல. அப்ப வந்து கால் ஊனம்னா காலுடைய ஊனத்தை தான் அது குறிக்கும், கண்ணு ஊனம்னா கண்ணு ஊனத்தை தான் குறிக்கும். அதே மாதிரி குருடன்கிற ஒரு ஊனம் எதை குறிக்கும்? கண்ணை குறிக்கும். பொதுவா ஊனம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இந்த அழ்வர்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் கண் ஊனம். அவருக்கு என்ன அர்த்தம்? ஒரு கண் ஊனம் அப்படின்னு அர்த்தம். உங்கள் இறைவன் ஒரு கண் ஊனமானவன் இல்லைன்னு அர்த்தம் வந்தால் என்ன அர்த்தம்? ஊனமே இல்லாதவன் வந்தால் நீங்க சொல்ற அர்த்தம் வைக்கலாம். ஊனமே இல்லாதவன் அப்படின்னா ஏதாவது வியாக்கியானம் வேற ஏதாவது கொடுக்கலாம். ஒரு கண் ஊனமானவன் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அர்த்தத்தை தப்பா என்ன செய்யறாங்க? மாத்துறாங்க. அதே மாதிரி வந்து நல்ல நீதி செலுத்தக்கூடியவர்கள் ரஹ்மானுடைய வலதுபுறத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்து பாதியை விட்டு விட்டார்கள். அப்பதான் வெள்ள அடிச்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அதுல என்ன வருது? ரஹ்மானுடைய ரெண்டு கையுமே வலதுதான் அப்படின்னு ஒரு வாசம் அதுல சேர்த்து வருகிறது. அதாவது எமீன் என்ற அந்த வார்த்தை இருக்குதுல, அது ரெண்டு அர்த்தம் உள்ள வார்த்தை. எமீன் என்றால் வலதுன்னு ஒரு அர்த்தம், பரக்கத்துன்னு அர்த்தம். பரக்கத்து மைமூன்னு சொல்றோம் இல்லையா, அது பரக்கத்துங்கிற ஒரு அர்த்தத்துல இந்த வார்த்தை இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய கையை வந்து வலது என்று சொன்ன உன்ன வலது என்றால் பாக்கியம் உள்ளது என்றால் அடுத்த கை தரித்திரம் உள்ளதுன்னு வந்துடும். அப்படி வரக்கூடாதுங்கிற சொல்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த யமீனுக்கு அர்த்தம் வேற. வலது பக்கம் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய ரெண்டு கையும் யமீன் தான், பரக்கத்தானது தான். அந்த அர்த்தத்துல இதை காட்டுறதுக்காக வேண்டி இன்னொரு அறிவிப்புல யமீனுன் முபாரக்கத்துன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே பாக்கியம் பொருந்திய பரக்கத்தானதுதான். இந்த வலது இடதுங்கிறது வலதுண்டா பரக்க பாக்கியம் உள்ளது, இடதுனா தர்த்தனம் உள்ளது நம்ம நினைக்கிறோமே அந்த அர்த்தத்தை வச்சு போடாதீங்க. சைடுக்கு அந்த திசைக்காகத்தான் வலது சொல்றமே தவிர வலது வசதி இடது தாழ்த்திங்கிறது அல்லாஹ்வுக்கு கிடையாது. ரெண்டுமே பாக்கியம் பொருந்ததுங்கிற அர்த்தத்துல சொல்றாங்களே தவிர அதுல உங்களுடைய வாதத்துக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப இன்னும் சொல்ல போனா நிறைய ஆதாரங்களின் அடுக்கடுக்கா இருக்கிறது. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவன் எனக்கு வந்து 70,000 பேரோட இன்னொரு 70,000 பேரை நரகத்திலிருந்து விடுவிக்கிறதற்காக வாக்களித்தான். 70,000க்கு 70,000 பேரை வாக்களித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதனி சலாத ஹசயாத்தின். ஹசயாத்னு சொன்னா ரெண்டு கையில அல்றோம், அதுக்கு பேர் ஹசயாத். 3 ஹசயாத், 2 கை நிறைய அல்றோம்ல, இப்படி அள்ளி இப்படி 3 கையளவுக்கு அள்ளி போடுற அளவுக்கு நரகத்தில் கிடக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் வந்து 3 கையில அள்ளி என்ன செய்யறான்? சொர்க்கத்துக்கு மாத்துறத எனக்கு வாக்களித்திருக்கிறான். நரகத்தில் கிடக்கக்கூடிய மக்களை என்ன செய்வானா அப்படி ஒரு அள்ளி 3 தடவை அள்ளி போடுவான். அது எத்தனை கோடி இருப்பாங்க, எத்தனை லட்சம் இருப்பாங்க அல்லாஹ் அறிந்தவன். அதுக்கு நம்பர்லாம் கிடையாது. 3 ஹசயாத் என்று நம்பர் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு இதை சொல்றாங்க அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, லில்லதீன அஹ்ஸனு அல் ஹுஸ்னா வ ஜியாதா. நன்மை செய்தவர்களுக்கு வந்து நல்ல நல்ல கூலியும் இருக்கிறது, மேலும் கூடுதலாகவும் இருக்கிறது, ஜியாதத்தும் இருக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. அப்ப இந்த ஜியாதத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கும் போது சொல்றாங்க, இறைவன் கேட்பானா சொர்க்கத்தை எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு வாக்குறுதி ஒண்ணு நான் கொடுத்துருக்கேன், அது பெண்டிங் இருக்குமானா. அல்லாஹ் என்ன பெண்டிங்? எல்லாத்தையும் கொடுத்துட்டிய, எங்க முகத்தை பிரகாசமாக்கி விட்டாய், சொர்க்கத்தில் கூட சேர்த்து விட்டாய், எல்லாம் தந்துட்டியன்ற உடனே அப்ப அந்த மக்கள் அல்லாஹ் சொல்லுவானா, இல்ல ஒரு விஷயம் பெண்டிங் இருக்குது. என்ன பெண்டிங்? இன்னும் கொஞ்சம் கூட தருவேன், நல்லது செஞ்சவங்களுக்கு நல்லது தந்துருவேன், இன்னும் கொஞ்சம் கூடவும் தருவேன். அந்த கூட என்ன தெரியுமா? அதுதான் என்னை பார்ப்பது, பார்க்கிற இன்பம் என்று அல்லாஹ் தன் திரை அப்போ ஒரு விலைக்கு என்ன செய்வான்? அந்த லசத்தை இன்பத்தை என்ன செய்யறான்? அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப என்ன விளங்குது என்று கேட்டால் அல்லாஹ்வை நம்ம எல்லாம் பார்ப்போம், பண்பையா பார்ப்போம், சக்தி வெளிப்படுற பொருளை வேண்டா பார்ப்போமே தவிர சக்தியவா பார்ப்போம். சக்தி பார்க்கிற அர்த்தமா இருந்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டா இருப்பாங்க, சக்தியை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். எந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் எதை பார்க்கணும்னு கேட்டாங்களோ அதுதான் அங்க பார்ப்போம். அப்ப நீங்க பார்ப்போங்கிற அந்த ஒரு ஹதீஸும் இது என்ன செய்யறது? காட்டுகிறது. மறுமை நாள்ல உங்களை இறைவனை எய்யானன் கண்கூடாக கண்ணுக்கு கண்ணாக பார்ப்பீர்கள் என்கிற மாதிரியான ஹதீஸுகள் எல்லாம் என்ன செய்கிறது? இறைவன் வந்து ஒருவன் பார்ப்போம், கண்ணுக்குள்ள அடங்கும். கண்ணுல பார்த்தா என்ன அர்த்தம்? உருவம் தானே அர்த்தம். பண்பை பார்க்க இயலுமா? கண்ணுல பார்க்க இயலாது. அந்த மாதிரியான ஒரு ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு ஆயத்துக்கு உதாரணம் காட்டுறாங்க. ஜல்லாலஹும் ரப்புஹும் தபாரக வ தஆலா ஃபதாலிக கௌலுஹு வலா யர்ஹகு வுஜூஹஹும் கதரும் வலா தில்லா. அவங்களுக்கு வந்து மூஞ்சில வந்து இருளோ இழிவோ அவர்களுக்கு ஏற்படாது. இறைவனை பார்க்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அடைந்தவர்களுக்கு அது கிடைக்காதுன்னு இருக்கிறது. அதே மாதிரி வந்து அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, நரகத்தில் கிடந்தவங்கள்ட்ட ஒவ்வொருத்தரையும் சிபாரிசு பண்ண சொல்லுவான்.
ஒவ்வொருத்தர் நபிமார்கள் சிபாரிசு பண்ணுவாங்க, நல்லவங்க எல்லாம் சிபாரிசு பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பேரெல்லாம் அனுப்பிடுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, எல்லாரும் சிபாரிசு பண்ணிக்கிட்டே ஏன் பங்கு ஒண்ணு இருக்கிறது, நானும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யக்கூலுல் ஜப்ப ஃபயஸ்வஉன் நபியூன, நபிமார்கள் சிபாரிசு செஞ்சு விட்டார்கள், மலாயிகத்து செஞ்சு விட்டார்கள், மூமின்கள்லாம் செஞ்சு விட்டார்கள். யக்கூலுல் ஜப்பாரு பக்கியத்து ஷபாத்தி, ஏன் ஷபாத்து பிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு யக்குபலு கபுலத்தம் மினன் நார், நரகத்திலிருந்து ஒரு கொத்து அப்படி அள்ளுவான், ஒரு புடி. அதுல எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்கன்னு தெரியாது, புடிச்சு போ சொர்க்கத்துக்கு. ஒரு கையில அப்படி அள்ளுவான், அந்த கை நமக்கு வர்ணனையெல்லாம் தெரியாது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, கையில ஒரு கொத்து அள்ளி அவங்களை கொண்டு போய். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எதுக்கு நம்ம குழப்பருக்கு போடுறாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மாதிரி உருவம் இருக்குன்னு காட்டக்கூடிய வகையில இவ்வளவு விஷயங்களை சொல்றாங்களே, அதெல்லாம் எதுக்கு என்பதை நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு மூமினும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, அல்லாஹ்விடத்துல எந்த ஒரு திரையும் இல்லாமல் மொழிபெயர்ப்பாளரும் இல்லாமல் நம்ம உரையாடக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. திரை இருக்காது, நேருக்கு நேரம் பார்ப்போம் அல்லாஹ்வை, மொழிபெயர் டிரான்ஸ்லேஷன்லாம் கிடையாது, நேருக்கு நேரம் பேசி பார்க்கக்கூடிய ஹிஜாப் இல்லாம ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. இதெல்லாம் என்னத்தை காட்டுகிறது? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அஸ்அலுக லஸ்ஸத்தன் நல்ரி இலைக்க, உன்னிடத்துல உன்னை பார்ப்பன, பார்க்கும் போது கிடைக்குமோ ஒரு இன்பம், அதை நான் உன்கிட்ட கேட்கிறேன். பாருங்க பெரியவர்களே, இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டா என்னமெல்லாம் விபரீதம் ஏற்படும் அப்படிங்கறத இன்னைக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற வாதிக்கக்கூடியவங்களே விளக்கி இருக்கிறாங்க. அதை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, இப்ப போட்டு காமிப்பாங்க, தெரிஞ்சுக்கிறோம். சொல்லி நீங்க எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணுகிறீங்க இவ்வளவு நேரம். ஆனா இந்து உருவத்தை வச்சுதான் இத்தனை வருஷமா எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. உருவம் இல்லாத எப்படி சார் ஒன்று மனசுல நினைக்க முடியும்? அதுதான் என்னுடைய கேள்வி. நானும் ரொம்ப நேரம் அதை பத்தி ஃபீல் பண்றேன். எல்லா மதத்தையும் எனக்கு பிடிக்கும், எல்லா மதத்தையும் கிறிஸ்டியன் கோயிலுக்கும் போவேன், இந்து மத கோயிலுக்கும் போவேன். ஏதாவது ஒரு உருவம் தான் மனசுல நினைச்சு வணங்க முடியும். எதுவுமே இல்லாத ஒன்றை வணங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போராட்டம் பண்றீங்க. இருக்கிற உருவத்தை கூட கழிச்சிட்டு அதுக்காக ரொம்ப ஃபைட் பண்றதுக்கு நம்ம செஞ்சுருக்கீங்க. ஏன் நீங்க உருவத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி போராடுறீங்க? இதனுடைய முழு அர்த்தம் என்ன? அதான் தெரியும். இது நல்ல கேள்வி. இதான் ஆன்மீக கேள்வி. இந்த அரசியல்லாம் தனியெல்லாம் வேணாம் நமக்கு. என்னங்க ஆன்மீக கேள்வி வச்சுக்கிறோம். இந்த அரசியலை பத்தி பேசினாலேயே ஆன்மீகம் அழகா போயிட்டு இருக்கும். இந்த அரசு அவன் செஞ்சது, இவன் செஞ்சது, அவன் இடிச்சது, அவன் பிடிச்சதுன்னு பேசணும் வைங்களேன். டாபிக் நமக்கு ஆன்மீகத்தை பேசுறது போயிடுது. அது என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, எல்லா மதங்களையும் நான் பாக்குறேன், முன்னாடி ஒரு உருவத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, வழிபடுறாங்க. ஒண்ணும் இல்லாம போயிட்டு நீங்க வழிபடுறீங்க. வழிபடுறதா இருந்தா என்ன இருந்தா தானே ஒரு ஈடுபாடு வரும். ஒண்ணும் இல்லாம போயிட்டு நின்றுட்டு கடவுளை வழிபடுறேன்னு சொன்னா அது எப்படி ஈடுபாடு வரும்? ஏன் அப்படி உருவம் இல்லைன்னு சொல்றீங்க? பேசாம நீங்கள் ஒரு உருவத்தை வச்சு வணங்கிட வேண்டியதானே என்பது அவருடைய ஒரு கேள்வி. முதலாவது விஷயம், முன்னாடி ஒண்ணு இருந்தா தான் ஈடுபாடு வரும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது தவறு என்பதை நாங்க நடைமுறையில நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். முஸ்லிம்கள் வணங்குறாங்கல்ல, ஈடுபாடோட வணங்குறாங்களா, ஈடுபாடு இல்லாம வணங்குறாங்களா? நீங்கள் தொழுகையில் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னா இடி இடிச்சா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. தொழுகையில் நின்று இருக்கும் போது ஒருத்தர் சத்தமோடு கூப்பிடுவார், அவரை திரும்ப மாட்டார். தொழுது முடிக்கிற வரைக்கும் என்ன இருந்தாலும், மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் அதை முடிக்கிற வரைக்கும் அந்த ஈடுபாடுல இருந்து திரும்ப மாட்டேங்கிறாரு. அப்ப முன்னாடி ஒண்ணு இல்லாமலேயே வணங்கி ஈடுபாடை காட்டி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது முன்னாடி இருந்தா தான் ஈடுபாடு வரும் அப்படிங்கிறது தவறு. ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணும் இல்லாம கூட கடவுள்டா யாரு, அவன் சக்தி என்ன, அவன் நம்மள என்ன செய்வான் அப்படிங்கறத மனசுல தேக்க வச்சுக்கிட்டோம்னு சொன்னா தன்னால ஈடுபாடு வந்துடும். கடவுளை பற்றிய மரியாதை உள்ளத்துல தன்னால வந்துருச்சுன்னு சொன்னா ஈடுபாடு தன்னால வந்துடும். இது முதலாவது பாயிண்ட். இரண்டாவது, கடவுளுக்கு உருவம் கொடுப்பது என்று வந்தால் நாம் பிளவுபடுவோம். எந்த உருவம் கொடுக்கிறது?
நீங்க யானையை கொடுக்க சொல்லுவீங்க, நான் பூனையை கொடுக்க சொல்லுவேன். உருவம் தெரியாட்டி கொடுக்காட்டி பிரச்சனை இல்லை.